எஸ்ஏ எக்ஸாமோடைய தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, அதோடைய பேப்பர். ஸோ வந்துட்டு அதோடைய ஃபஸ்ட்டு இது பார்த்துறோம். ஃபஸ்ட்டு அதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் என்னென்னா இலக்கியத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இலக்கியத்தை வந்துட்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சங்ககால இலக்கியம், இன்னொன்று வந்துட்டு சங்கம் மருவிய கால இலக்கியம். இது எனக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன், நான் தெளிவாக சொல்கிறேன். சங்ககால இலக்கியம் அப்படின்னா வந்துட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை இதோடைய காலம். இது வந்துட்டு சங்ககால இலக்கியம். இது சங்க மருவிய கால இலக்கியம் வந்துட்டு கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. இதில் என்னென்ன வரும் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் 2, 10 பாட்டு 8 தொகை, இது 2மே இதில் வரும். அப்படின்னா வந்து 14 மேல்கணக்கு நூல்களில் வரும். ஓகே, இது வந்துட்டு என்னென்னா சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா பாயே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ பாயை வந்துட்டு எதில் வரும் அப்படின்னா வந்துட்டு 14 மேற்கணக்கு நூல்களில் வரும். அடுத்து வந்துட்டு இதில் 14 கீழ்கணக்கு நூல்கள். இது வந்து சங்க இலக்கியம், இது சங்ககால இலக்கியம், இது சங்கம் மருவிய கால இலக்கியம். இது வந்துட்டு என்னென்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வருமா. இதோடைய வேறு பெயர்கள், இப்போ சங்ககால இலக்கியத்தோடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு செவ்வியல் இலக்கியம், திணை இலக்கியம், உள்ளுரை இறைச்சி மிகுந்த அப்படிங்கிற 3 வகையாக சொல்லலாம். ஓகேவா. திணைனா அந்த 5 திணை வரும்ல, குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை, அந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம், அந்த 5 திணை, அந்த மாதிரி திணையில் வர்றது இது. ஓகேவா. உள்ளுரை இறைச்சின்னா தலைவன் தலைவி அவங்கள வச்சு வர்றது இது. இது வந்து எல்லாமே என்னது சங்ககால இலக்கியத்தில் வந்துடுச்சு. இப்போ சங்கம் மருவிய கால இலக்கியம். சங்கம் மருவிய கால இலக்கியம் என்ன சொன்னேன், கிபி 3லேருந்து கிபி 6. அந்த இது வந்துட்டு இருண்ட கால இலக்கியம். ஏன்னா அது வந்து அப்போ தான் களப்பீரர்கள் வந்தாங்க. ஸோ அதனால அது வந்து இருண்ட கால இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி நூல்கள் அறநூல்கள்லாம் வரும். நீதி நூல்கள் அறநூல்கள்னால் இது திருக்குறள் அது மாதிரி உள்ளது.